அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு டொனேஷன் பார்சல் வந்திருக்கு. போன வருஷமும் இது வந்தது, இந்த வருஷமும் வந்திருக்கு. இதில் ஒன்றும் இல்லை, மறைச்சி வைக்கிறதுல தான் கிடையாது, பேக் தான். ஆல்ரெடி தம்ப்லைனில் தலைப்புலலாம் போட்டிருப்போம். நம்ம ஆண்டி ஒருத்தங்க போட்டிருக்காங்க நம்மளுக்கு. எஸ், டொனேஷன். இது நம்ம ஒரு எத்தனை பேருக்கு கொடுக்குறோன்னு ஃபஸ்ட்டு பேக் எத்தனை இதுன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி எனக்கும் டீட்டெயில்ஸ் தெரியும், இருந்தாலும் ஒரு ஓரளவு பார்ப்போமே. ஆமாம், போன வாட்டி நம்ம இந்த பேக் வாங்கும்போது மட்டும் இந்த வீட்டில் இல்லை. ஆக்சுவலி நம்ம இந்த வீட்டில் வாடகைக்கு வந்துவிட்டோம், ஆனால் பார்சல் இந்த வீட்டுக்கு வரல, பழைய வீட்டை என்ன போயிடுச்சு. அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன். ஓகேவா, ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே பார்த்துங்க. ஆமாம், அதுதான் நிறைய கொஞ்சம் நல்ல நல்ல பேக்லாம் வந்துருக்கு. அது காஸ்ட்லியான பேக்ஸ்லாம் இருக்குது. ஓ, இந்த பேக் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எவ்வளோ இன்னமும் இருக்குமா? இதுக்குள்ளே மட்டும் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அது ஒரு பேக்குள்ளே இருக்குங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா? தூக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணுவேங்க நான். டேங்கப்பா, இந்தாங்க. ஒரு பொருளை எடுக்கும் போதே கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல தொழிலாளர்களுக்கு அடையாளம். இது பேக் திருச்சி அந்த வந்தது. இதில் நீங்கள் கவர் போட்டு வச்சுருங்களா? நான் பிரிச்சுட்டு அதெல்லாம் ஓகே. அப்படியே பாருங்கள், இந்த பேக் கூட நல்லாயிருக்கு பாரு. இதுவும் நல்லாயிருக்கு. இங்கே பாரு, இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ எத்தனை பேக் பாரு? இது வரைக்கும் 5 வந்துருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு. இங்கே பாரு, இதெல்லாமே பேக் மாறி இருக்குது. போன வாட்டி அந்த பேக் இது எதுவுமே கிடையாது. அந்த கீழே இருக்க அந்த மாடல் தான் எல்லாமே இருக்குது, வந்து ஒரே மாதிரி சேம். ஒரு 2 பேக் மாறி இருந்தது. இந்த வாட்டி சும்மா சூப்பர் பேக்லாம் வந்துருக்கு. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. இங்கே பாரு குளோரியா, இந்த பேக் பாரு குளோரியா, ஸ்பைடர்மேன் மூஞ்சி பேக். இதுதான் போன வருஷம் அந்த பேக்கோட ரெஃபரன்ஸ். தெரியுதா? என்கிட்ட அந்த பேக் இருக்குது. இதை வந்து போய் நம்ம டொனேஷன் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பாரு, 2 சரி நான் 2 4 6 8 9 இருக்குது. பார்க்கலாம், இது இதோ இருக்கு பாரு, 3. இது 2 4 5 6 7 8 9 10 பேக் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் திருப்பி அதையும் சொல்ல விரும்பலை. ஆனாலும் புதுசாக பார்க்குறதுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கோம், சின்னது, அதனால் சொல்கிறேன். அப்புறம் என்ன கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்களா, அப்படி பண்ணுறாங்களா, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் கேட்காதீங்க. சும்மா நம்மளுக்கு யாரா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை இன்னொருத்தருக்கு கொடுத்து பழகுறோம், அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் இல்லை. அது மாதிரி நம்ம மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஃபேமிலிக்கு, ஒரு ஃபேமிலிக்கு 2000 சொல்லி 10,000 டொனேஷன் வந்து நம்ம சேனல் மூலமாக நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 ஃபேமிலிக்கு வந்து தலா 1000 சொல்லிட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. இதுமாதிரி டொனேஷன்ஸ், பேக் டொனேஷன்ஸ் வரும். படிப்புக்கு கூட பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு, ஆமாம், போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா படிப்புக்கு 2 பேரோட படிப்புக்கு 5000 ஒரு அக்கா கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம சேனல் மூலமாக நிறைய ஹெல்ப் போயிட்டுருக்கு. நாங்களும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு இது மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலி மந்த்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வர மாதிரி அந்த 5 ஃபேமிலிக்கு 2000 வந்துச்சு. ரொம்ப வேர்த்து ஊற்று, ரொம்ப சொட்டிங்காக இருக்குது. அனல் தாங்க முடியல சென்னையில், சரியான அனல். இப்போ நான் வேலை கிளம்பணும், நல்லா கிளம்பிட்டுருக்கேன். மிச்சம் எதனா டீட்டெயில்ஸ் வேணும்னா இப்போ வந்து குளோரி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. சொல்கிறியாம்மா? வேறு எதாவது டீட்டெயில்ஸ் சொல்கிறியா? அது நம்ம சொல்லக்கூடாது கண்ணு. ஒன்று நான் சொல்கிறேன் கேளா, அவங்கவுங்களுக்கு வந்து அது செய்யணும்னு தோணும் போது தான் செய்வாங்க. நம்ம எதுவும் புஷ் பண்ணக்கூடாது. நீ செய்கிறத நீ செஞ்சுட்டுது, அவ்வளோதான். நீ எப்போ செய்கிறத நீ எதாவது பண்ணுறதையா அதை கட் பண்ணாமல் நீ பண்ணு, ஓகேவா? அவங்கவுங்களுக்கு அவங்க வந்து
சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னென்னா, கடவுள் சொல்லணும் இது நீ செய்யுமா அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறவங்க தான் செய்ய முடியும். எல்லாரெல்லாம் செய்ய முடியாது. அது நம்ம சொல்லவும் கூடாது, தப்பாகிடும் அது. அதனால் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஃப்ராங்காக பேசுவோம். நம்ம தானே பேசுகிறோம். எப்படி இருந்தாலும் இது யூடியூப் சேனலில் நம்ம பேசுறது இருக்குது. எதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லது செய்கிறதுக்கு, நல்லது கேட்குறதுக்கு யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆமாம், நேற்று நைட்டெல்லாம் க்ளோரி வந்து ஒரு லைவ் காட்டுச்சு. நான் சொன்னேன் இது ஒன்றும் ஃபஸ்ட்டில் க்ளோரியா, நைட்டில் நான் ஒரு வேளை மொபைல் நோண்டும் போது ஷார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி லைவ் வரும் பார்த்தோன்னா அப்படின்னே இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அது லைவ் போயிட்டுருக்காங்க. நைட்லேருந்து காலையில் வரைக்கும் 27,000 பேர், 40,000 பேர், 1,00,000 பேர்லாம் பார்த்துருக்காங்க. அதான் லைவில் இருந்தவங்க சொல்கிறேன், 1,00,000 பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. ஒருத்தங்க தூங்குறது என்னையா பார்ப்பீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அதில் ஸ்கேனர் ஒரு வாரத்தில் இருக்குது, அதுக்கு ஸ்கேன் பண்ணி காசு அனுப்புகிறாங்க. நம்ம உலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் எப்படிலாம் மணியை வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னா உடனே அது வந்து ஆள் இருக்குது. ஆனால் ஒரு 4 பேருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டா அதை பார்க்க கூட யாருமே வரமாட்டாங்க. இது வந்து இயற்கை தான். ஆனால் அது கொஞ்சம் அதுலேருந்து நம்ம மாறுவோமே, எவ்வளோ மாறுது, ஆச்சரியமாக மாறுதில்ல சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்த்தோமா? நிறைய பேர் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வைத்தியத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் சொல்கிறேன் இப்படி நடந்துச்சு. அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கட்டுமே. எவ்வளோ நாள் தான் நம்மளே சம்பாரித்து நம்ம சம்பாதிக்கணும், நம்ம குடும்பம் அப்படி இப்படி இருக்கணும். கொஞ்சம் இறங்கி வருவோமே, நம்மளோட ஒரு வருமானத்தில் ஒரு பங்கு எடுத்து வைப்போமே. சொன்னேன் நம்மளும் லைவ் போட்டுடலாங்க. நான் நல்லா போய் திட்டி விட்டேன் நைட்டு. போன வருஷம் நான் க்ளோரியை ஸ்டாப் பண்ணேன், இனிமேல் லைவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது இடையில கூட க்ளோரி ஏதோ லைவ் பண்ணியிருக்கோம், அதுக்கு தெரியாது, ஏதோ பண்ணி பார்த்துருக்கோம். நான் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணுற லைவ் பண்ணக்கூடாது, லைவ் வேண்டாம், லைவ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ முன்ன மாதிரி கிடையாது, லைவ் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, 18+ போயிட்டுருக்கு. நம்ம சேனல் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கடவுளோடு சேர்ந்து போகிற சேனல். நம்ம சேனல்லாம் அந்த எப்படி சொல்கிறது, அதெல்லாம் சேனலே கிடையாது. ஆனால் அதுக்கு லைக்ஸ் இருக்கும், ஷேர் இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உயிர் இருக்காது, உயிர் இல்லாத ஒரு சேனல். அதுமாதிரி நிறைய சேனல் இருக்குது. வெறும் பணத்தை மட்டுமே மோட்டிவாக வச்சு நிறைய பேர் நீங்கள் மோட்டிவேஷன் சேனல்லாம் பார்த்துட்டு நிறைய மோட்டிவ் ஆகிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக நினச்சிங்க, இது என்ன தான் நீங்கள் மோட்டிவேஷன் ஆனாலும் ஒரு நாள் தான் அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு தாங்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலாக சேர்ந்து இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பல வருஷம் தாங்கும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சும்மா நான் மோட்டிவேஷன் தான் பார்ப்பேன், நான் மோட்டிவேஷனில் இருப்பேன், நான் பாசிட்டிவாக இருப்பேன், நான் பாசிட்டிவான தாட்ஸ் தான் கேட்பேன். கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கலாம், தப்பு இல்லை. மூட நம்பிக்கை ஆகிடாதீங்க அதில். சரிங்களா? இந்த பொருளை தூக்கி உள்ளே வச்சுனா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஒரு ஆள் சொன்னால் தையல் மிஷின் ஓடாத வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நல்லதில்லை, தூக்கி போட்டுருங்க அப்படின்னு. எனக்கு புரியலே இருப்பேன். அப்போது மிஷின் கடையில் ஏகப்பட்ட தையல் மிஷின் இருக்கும், அதில் ஓடாது நிறைய இருக்கும், எதுவுமே ஓடாது, ரெடி பண்ணிட்டு ஓரம் வச்சுருவாங்க. அப்போ இந்நேரம் மொட்டை வச்சுட்டு போயிருக்கணுமே. அந்த கடை பார்த்தீங்கன்னா ஜோன்னு இருக்கு. அந்த ஊரில் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஆமை போன வீடு விளங்காதுன்னு. அது மாதிரி அதுக்கு வேறு எதனா கூட காரணங்கள் இருக்கலாம், நிறைய இருக்கும். இப்போ போய் கூகுளில் போட்டு பார்த்தா தெரியும், ஆமை பூந்த வீடு விலகாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன. அதை ஷேர் ஜிடிபியில் போட்டு வரீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லிடுது. இப்போது நீங்கள் இத்தனை நாள் நம்புறது வந்து உண்மை கிடையாது, இதுதான் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலன்னா 1000 பேர்கிட்ட போய் சொல்லி 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம், அப்படி தான் இருந்தது. 1000 போய் சொல்லி மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் இருக்குது. நானாக சொல்கிறேன்னா எல்லாத்தையும் மூட நம்பிக்கை வச்சுக்கூடாது. நீங்கள் அந்த பொருள் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வீடு விளங்காமல் போயிடும். வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருந்தா வீடு விளங்காது. இப்போ நான் வேலைக்கு போனோம், ஆக்சுவலாக எனக்கு டைம் ஆகிடுச்சு. க்ளோரி பிடிச்சி உட்கார வச்சு இந்த பேக் கட்டு போச்சு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அப்போ போகும்போது எல்லாருக்கும் கஷ்டம் வராங்க. எல்லாருக்குமே வந்து தன்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது அப்படின்னு நிலம்ப வரும். இதே ஒரே மாதிரி நிலமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையே கிடையாது. ஒரு நாள் நம்ம ஹையில் இருப்போம், நல்ல காசு இருக்கும், ஒரு நாள் லோவில் இருப்போம். எனக்கு அதான் நான் போன வாட்டி கூட சொன்னேன், பணம் வந்தால் ஆடாதீர்கள், பணம் இல்லை என்றால் வாடாதீர்கள் அப்படின்னு ஆட்டோவில் போட்டிருக்குல்ல. கொஞ்ச நாளாக அதே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால் இப்போதைக்கு பணம் இல்லையா, வாடாதீர்கள், உடைங்க, நம்ம மேலே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பாருங்க, நானே மோட்டிவேஷனாக பேசிக்கிறேன், பைத்தியக்கார மாதிரி. சரி, அது நம்மளுக்கு அது கஷ்டம் உடனே தீர்ந்துடாது. அதனால நம்மளை பார்க்குறவங்களாம் ஏராளமாக நினைப்பாங்க, ஐயோ என்னடா ஏராளமாக இல்லை, ஏழாளமாக நினைப்பாங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலையே படக்கூடாது. ஏன்னா பார்க்குறவங்க நமக்கு ஒன்று கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இது பாருங்க, சூப்பராக இருக்கு. நல்ல வேலை ஒரு
ஒரு 4-5 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க குழந்தைங்க. ஆனால் ஒரு பாப்பா வந்து +1 போகிறா. இப்போ தான் 10th எழுதிட்டு ரிசல்ட் வந்துச்சு. வீட்டில் போய் இன்னும் பார்க்கல. அவளுக்கு வந்து இந்த பேக் கொடுத்துடலாம். எனக்கு இந்த பொம்மை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, இது அவளுக்கு தான் லேடி பொம்மை அப்படின்ட்டு. பேக் சூப்பராக இருக்குது. இந்த பேக் நல்லாயிருக்கு. எப்படின்னா பேக் அனுப்பும்போது இப்போ ஆண்டி அனுப்பிச்சாங்க, போன வாட்டி அக்கா அனுப்பிச்சாங்க. எங்ககிட்ட சஜஷன் கேட்டுட்டு தான் அவங்க வந்து சென்ட் பண்ணாங்க. நல்லா இருக்குல்ல பேக் பாப்போமா? அதுதாங்க நம்மளுடைய ஃபேமிலி. ஏனோ தானோலாம் அனுப்ப மாட்டாங்க. நம்ம ஒரு சேஞ்ச் சொல்கிறோம், இது மாதிரி மாற்றம் வேணும்னா அதை கண்டிப்பாக அது ஏற்றுட்டு எங்களுக்கு வாங்கணும். சில பேர் சொன்னது தான், சில பேர் சொன்னதை வச்சு தான் நானும் நம்ம சும்மா கொடுக்குறதுக்காக அவங்க சொல்றதை கேட்காமலாம் வரமாட்டேன். அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. நம்ம சும்மா கொடுக்குறோம் இதோட கொடுத்து போயிடலாம் எனக்கு என்னமோ கிடையாது. கொடுக்குறதுக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், ஆண்டு நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்குறாரு, நல்லா கொடுக்கணும். அந்த பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்ம நினைக்கிறாருல. ஆமாம், நம்மளும் அதுதான் நினைக்கணும். அதுதான் ஆண்டி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த வாட்டி பேக். ஆண்டியே பார்க்கல இன்னும் பேக்கை. ஃபோட்டோ எடுத்து நாங்கள் அனுப்பணும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆண்டி. என்னது இது? ஸ்கை பேக்ஸ். ஹாய், நான் பேசிட்டு இருக்கேன். அவுட்டர் ஸ்பேஸ். ஓகே, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளும் நீங்கள் பண்ணலாம். உதவிகள் தேவைப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டோடைய நிலைமையை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரில. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ ஆண்டி.